ஜேர்னல் என்ட்ரி டாப்பிக்கில் இட் இஸ் பேஸ்ட் ஆன் 3 கோல்டன் ரூல்ஸ் நமக்கு தெரியும். அந்த 3 கோல்டன் ரூல்ஸும் பேஸ்ட் ஆன் 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், அதாவது ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா சோல்டு குட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பாட் மிஷினரியாக இருக்கலாம், சார் எப்படி சார் தெரியும் அந்தந்த டிரான்சாக்ஷனோ அக்கௌண்ட்டோ எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு இட் பிலாங்ஸ் டு? ஓகே, இது குட் கொஸ்டின். கொஞ்சம் கஷ்டம் தான் அது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன், கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஜிம் ஓனர் புக்ஸில் பார்க்கலாம். அங்கே இருக்கிற எல்லா வெயிட்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து இட் இஸ் அன் அசெட் டு தம். கரெக்ட். அப்போ இட்ஸ் ரியல் அக்கௌண்ட் விச் யூ கேன் சி. கரெக்டாக, ரியல் அக்கௌண்ட். அந்த ஏசி இருக்கும், அந்த ஏசி எல்லாமே சேர்த்து ரியல் அக்கௌண்ட். ஓகேயா. அப்போ பர்சனல் அக்கௌண்ட் யார்? நம்மள மாதிரி கிளையன்ஸ். ஓகே. அப்புறம் அந்த ஓனர் பை ஹிம்செல்ஃப். ஓகே. அப்புறம் பேங்க் இருந்தால் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். அப்புறம் இந்த எக்யூப்மெண்ட் சப்ளையர், இவங்கெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட். ஓனர், கஸ்டமர், சப்ளையர், பேங்க் நார்மலாக. ஓகேயா. தென் வாட் இஸ் நாமினல் அக்கௌண்ட்? அந்த டே டு டே எக்ஸ்பென்சஸ் நடக்கிறதுல, இப்போ அந்த ஏசிக்கு கரண்ட், அப்புறம் அந்த பில்டிங்க்கு ரெண்ட், அப்புறம் ட்ரெயினர் இருந்தால் ட்ரெயினருக்கு சேலரி. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நாமினல் அக்கௌண்ட். அப்புறம் நம்ம மந்த்லி தரோன ஃபீஸ், அது இன்கம். கரெக்டாக, அதுவும் நாமினல் அக்கௌண்ட். ஓகேயா. ஸோ ரியல் அக்கௌண்ட்ங்கிறது ஆல் அசட்ஸ், பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிறது whom you can see நார்மலி. ஓகே. நாமினல் அக்கௌண்ட்ங்கிறது ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். ஓகே, தேங்க்யூ.